உங்களெல்லாம் கல்யாணத்துல சரியா கவனிக்க முடியல. கல்யாணத்துல ஏகப்பட்ட டென்ஷன். அப்போ உங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியல. அதனாலதான் இப்ப உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, இதை வச்சுக்கிட்டு தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க. எனக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்போ கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட், தீபாவளிக்கு ஒரு கிஃப்ட்னு 2 பாக்ஸ் எடுத்துக்கவா? உனக்கு 2 இல்லடா, 3 கூட வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்க அப்பா வருவாரு, அவருக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கூட கொடுத்துறாதீங்க ப்ளீஸ் சார். தேங்க்யூ. வாங்க வாங்க, எல்லாம் வரிசையில வந்து வாங்கிக்கங்க. அம்மா, உனக்கும் gift கொடுப்பாங்க, போய் வாங்கிக்கோ. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சார், உங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே இன்னொரு கிஃப்ட் பாக்ஸ் எங்களுக்கு மறக்காம கொடுத்துடணும், சரியா? இப்படியா ஒரு வீட்ல நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு gift பாக்ஸ் வாங்கலாம்னு பிளான் பண்ணிருக்கியாத்த? இவன் ஒருத்தன் சும்மா இருடா. நன்றிங்க. சுப்பண்ண, புஷ்பாக்கா, பாருங்க உங்க மாப்பிள்ள எவ்வளவு தங்கமான மாப்பிள்ள. காலனிக்காரங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு பாருங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே அனு அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அத அவர் மறக்க மாட்டார்ல. அதெல்லாம் சூர்யா சார் ஞாபகம் வச்சுக்கணும் கட்டாயம் இல்ல. ஆனா பாருங்க, பெத்த புள்ள மாதிரி எங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு கிஃப்ட் எல்லாம் குடுக்கறாரு. இந்த தடவை மறக்க முடியாத தீபாவளியா பண்ணிட்டாரு அவரு. அனுவும் சூர்யா சாரும் சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். இந்தா, நீ கொடு. தேங்க்ஸ்மா. அம்மா மகமாயி, அனுவையும் சூர்யா சாரையும் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் தாமா என் மனசுக்கே நிம்மதியாச்சு. நான் பண்ண பரிகாரம் எல்லாம் வீண் போகலம்மா. இதே மாதிரி எப்பவும் எங்களுக்கு துணையாவே இருமா. சூப்பர். அனுவும் சூர்யா சார் எங்க விளக்கேத்தி பூஜை பண்ணணும். சூர்யா சார் காலனிக்காரங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு பங்கஜ் சார் கூட வெளியே போயிருப்பாரு நினைக்கிறேன். அனு எங்க போயிருக்க போறா? ரம்யா சம்பத்தோட அரட்டை அடிச்சிட்டு இருப்பா. ஆனா இவ்வளவு நேரமா அரட்டை அடிச்சிட்டு இருப்பா? கல்யாணம் ஆகி இப்பதானே வரா, அதான் பேசிட்டு இருப்பாங்க. சூர்யா சாரும் அனுவும் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பூஜை பண்ணலாம், சரியா? சூர்யா சாருக்கு நம்ம காலனில இருக்கிறவங்க மேல எவ்வளவு மரியாதை பாசம்னு பாரு. நம்ம கிட்ட கூட சொல்லாம எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு. அவர் என்ன இன்னைக்கு நேத்துக்கு அப்படி இருக்காரு? எப்பவுமே அப்படித்தான். முதல் தடவை ஞாபகம் இருக்கா உனக்கு? அனு காலேஜுக்கு நான் போன போது சூர்யா சார் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். அப்பவே அவர் தன் கார்ல என்ன வீட்டுல டிராப் பண்ண சொன்னாரு. அவருக்கு எப்பவுமே பெரிய மனசுதான் புஷ். அனுவை நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியாச்சு சுப்பு. இருந்தாலும் அந்த போலீஸ்காரி வந்து என்ன வம்பிழுக்க போறான்னு தெரியலையே. சூர்யா சார் வேற இருக்காரு. அவ வந்து ஏதாவது பேசி பதிலுக்கு சூர்யா சாரும் பேசினா என்ன ஆகும் சுப்பு? கவலையே படாத, நீ வேணா பாரு. அந்த போலீஸ்காரி இந்த பக்கமே வரமாட்டா. ஏன் அப்படி சொல்ற? மாப்பிள்ளை எங்க இருக்காருங்கிறது நமக்கு தெரியாதுங்கிற காரணத்தை வச்சுதான் நம்மள அவ இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணா. இப்ப மாப்பிள்ளை இருக்கிற இடம் நமக்கு தெரியும்னு தெரிஞ்ச உடனே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. அவ வராத வரைக்கும் நிம்மதி. அவளும் அவ மூஞ்சியும் எப்ப பாரு ஒரு பாக்க வேற மென்னுக்கிட்டே வரா. அத கண்ட இடத்துல துப்பி வேற வைக்கிறா. அவ கண்ணை பார்த்தாலே பயமா இருக்கு.
இத பாரு, மாப்பிள்ள கிட்ட நீ இந்த போலீஸ்கார விஷயத்தெல்லாம் சொல்லிடாத, ஞாபகம் இருக்கட்டும். இல்ல என்ன இவ்வளவு நேரமா 2 பேரையுமே காணோம்? ஒருவேளை நம்ம கிட்ட சொல்லாம இதுங்க 2 பேரும் ஊர் சுத்த போயிருக்குங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ரம்யாக்கே போன் பண்ணி கேட்டோம். போன் எடு. ஹலோ ரம்யா, சொல்லுங்க அங்கிள். அனுமா அங்கதானே இருக்கா? இல்லையா அங்கிள், ஏன்? இல்லையா? ஒருவேளை அவ சூர்யா சார் கூட வெளியே போறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? இல்லையா அங்கிள், நானே இங்க வராம இருந்ததுனால வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன். சரி சரி, நீ வாமா. ஓகே அங்கிள், பை. அனு அங்க இல்லையா? அவளே அனு கிட்ட பேசுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொல்றா. சரிதான், அப்போ சூர்யா சார் கூட தான் எங்கேயோ சுத்த போயிருப்பான். அதுக்கும் சான்ஸ் இல்ல. மாப்பிள்ள அவர் ஆபீஸ் ஸ்டாஃபோட எங்கேயோ போனதை பார்த்ததா ரம்யா தான் சொல்றாளே. அப்போ அனு எங்க போயிருப்பா? அதான் எனக்கும் புரியல. இரு, அனுக்கே போன் பண்றேன். அனு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஷோ கடவுளே, இவங்க 2 பேரும் வந்து விளக்கேத்தி பூஜை பண்ணி அப்புறம் விருந்து வச்சு அவங்க 2 பேருக்கும் நம்ம புடவை வேட்டி எல்லாம் வச்சு கொடுக்கணும். சுப்பு, எப்ப வருவாங்க இவங்க? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, வந்துருவாங்க. அந்த கேப்ல எனக்கு ஒரு இஞ்சி டீ போட்டு கூட. எம்எல்ஏ கைய வைக்கிறான், ஒரே தள்ளு செவத்துல போய் அப்படியே சாஞ்சிட்டான். நீயா? நான் யாரோ என்னவோ நினைச்சு பார்த்தேன். பயந்துட்டியா? பயமா? எனக்கா? ஐயோ ஐயோ, நீ என்ன சொன்ன? பயந்துட்டேன்னு கேட்ட. என்ன மரியாதை நம்ம பேசுற? ஓ, வாய் தவறி வந்துருச்சோ? இப்போதாண்டா சரியா வந்திருக்கு. என்னது டாவா? ஆமாண்டா. ஓ, அப்பாவை கீழே தள்ளி விட்டேன்னு கோவமா உனக்கு? நீ ஒண்ணு பண்ணு, அங்கிள் அங்கிள் என் அப்பாவை இனிமே ஒண்ணுமே பண்ணாதீங்க அங்கிள்னு என் கால் விழுந்து கஞ்சிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ஓடி போயிடு பார்க்கலாம். நானும் போனா போகுதுன்னு அப்பனை விட்டுறேன். அத விட்டுட்டு பெரிய இவ மாதிரி வீரப்ப பேசுனேன்னு வைய என்னடா செய்வ? ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம அவரை செவத்துல தள்ளி விட்டியே. என்ன செய்ய போற? நீயும் அப்பன மாதிரியே என் சட்டையை பிடிக்க போறியா? என் ஸ்டைலே தண்ணிடா. உனக்கு பைத்தியமா? ஒரு பெரிய மனுஷனு கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிக்கிற லூசு. யாருடா லூசு? நானா? நானா? ஆமா. உன் கால்ல விழுந்து நான் கெஞ்சணுமா? இப்பவே போய் அந்த பெரிய மனுஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு விபூதி வாங்கி பூசிட்டு போ.
ஞாபகம் இருக்கு. அப்புறம் வீட்டுக்கு போகாம எங்க போனேன்? இப்போ வீட்டுக்கு போனதும் அம்மா கேட்பாங்களே எங்க போனேன்னு. நான் என்ன சொல்றது? இந்தா. எங்கடி போயிருந்த? ஃப்ரெண்டு வீட்டுக்கு தாமா போயிருந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுக்கா? ரம்யாவை கேட்ட நீ அங்க வரலன்னு சொன்னா? ஐயோ, இது ரம்யா இல்ல, வேற ஃப்ரெண்டு. ரம்யா இல்லாம வேற ஃப்ரெண்டா? எனக்கு தெரியாமல. யாரடி அது? ஏய், என்ன நீ? அவதான் யாரோ ஒரு ஃப்ரெண்டுங்கறாள, இவ்வளவு கேள்வி கேக்குற? இங்க பாரு, இனிமேல் அவளை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஆள் வந்தாச்சு. இனிமே நான் நீயும் கேள்வி கேட்க முடியாது. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா நான் அம்மா இல்லன்னு ஆயிடுமா? அதுக்காக உள்ளுக்குள்ள வந்தவளை நிக்க வச்சு கேள்வி கேட்பியா நீ? நான்சென்ஸ். அம்மாடி, நீ உள்ள போய் முக கைகாலெல்லாம் கழுவிட்டு வாமா, போமா. என்ன ஒரு கொஞ்சல், என்ன ஒரு கொஞ்சல். போமா போ. விளக்கேத்தணும், புது துணி கொடுக்கணும், விருந்து வைக்கணும்னு எனக்கு மட்டும் அக்கறை இருந்தா போதுமா? அம்மா சாரி, உன்கிட்ட சொல்லாம போனது தப்புதான். இனிமே போகல, போதுமா? என்னடி புதுசா சாரி எல்லாம் கேக்குற? என்னாச்சு புஷ்பா உனக்கு? அவ எதிர்த்து பேசினாலும் தப்புன்ற, சாரி சொன்னாலும் தப்புன்ற. என்ன? அப்பா சுரேசர் எங்கப்பா? பங்கஜோட வெளியே போயிருக்காருமா, வந்துருவாரு இப்ப. நீ கைகால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். மாப்பிள்ள வந்த உடனே பூஜை ஆரம்பிக்க வேண்டியதுதான் பாக்கி. பூஜை உடனே கரடி வந்துருச்சு. இப்ப என்ன பண்றது? வீட்டை பெடல் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிடுவா சுப்பு. என்ன ரகுபதி, கீழே கீழே ஊண்டிங்களா? நான் இவ்வளவு அடிபட்டுருது. அத கவனிக்காம நாங்க எப்பவும் போல ஏதோ பேசிட்டு இருக்கோம். சாரி. இப்பவே போய் பெரிய மனுஷன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு விபூதி வாங்கி பூசிட்டு போ. என்ன என் பொண்ணு ஏதோ முதல் தடவை பாக்குற மாதிரி அப்படி உத்து பாத்துட்டு இருக்கிற? என்னது இது? கால பிடிச்சு உங்க காலை நான் விட மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சுட்டு சொன்ன மட்டும் தான் நான் உங்க காலை விடுவேன். ரகுபதி, என்னாச்சு உனக்கு? முதல்ல எந்திரி. கால் முடிச்சுட்டு எந்திரியா? நீங்க மன்னிச்சுட்டு உங்க வாயால சொல்லி என்னத்தில விபூதி எடுத்து பூசினா தான் நான் விடுவேன். என்ன சுபாச்சி இருக்கு? ஹலோ, முதல்ல எந்திரி. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல மாட்டேன். நீங்க எனக்கு விபூதி வச்சு விடுங்க. அப்பதான் எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். என்னாச்சு ரகுபதி உனக்கு? திடீர்னு மன்னிப்பெல்லாம் கேக்குற? அது அது அவ சொல்றா, இந்த ரகுபதி செய்யறா. என்ன சொல்ற? நான் உங்களை தள்ளி விட்டதுக்கு பிராயச்சித்தம் செய்யலான்னு தான். பிராயச்சித்தமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லி திருநூறு பூசி விடுங்க சார். நீ கேக்குறியா? என்னால நம்பவே முடியல இத. ஐயோ, என்னால இதான் நம்ப முடியல. ஆனாலும் நம்பித்தானே ஆகணும். எனக்கு வேற வழி இல்ல. ஏன்னா பட்ட அட்டி அப்படி. அப்பா, நான் காயத்தை சொன்னேன். ஏன் அங்கிள், எங்க அப்பாவை போய் தள்ளி விட உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்போ என்னடானா திடீர்னு வந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு திருநூறு பூசி விடுன்னு சொல்றீங்க. நீங்க சொல்ற பொய்யாவது நம்புற மாதிரி இருக்கா?
நாம இவ்வளவு முதல்ல பார்த்தப்போ இந்த புனியும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்தா. இன்னைக்கு என்னமான்னு அடிக்கிறா. நீ தாம்மா அடிச்சனு பொசுக்குன்னு சொல்லிடலான்னு பார்த்தா தனியா கூப்பிட்டு வச்சு குமரிட்டானா. ஐயோ, மன்னிப்பு கேட்டதெல்லாம் போதும், கிளம்புங்க. முதல்ல திருநீர்லாம் ஒண்ணும் பூச வேணாம். இனிமே இங்க வலிக்கு வராம இருங்க, அதுவே எங்களுக்கு போதும். இல்ல சுப்பு சார், நீங்க திருநீர் பூசி விடாம நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். ஆமா புஷ்பா, இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். போய் இந்த திருநீர் எடுத்துட்டு வா. நீ என்ன சுப்பு இந்த ஆளுக்கு போய் திருநீர்லாம் பூசி விட்டுட்டு? அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பெரிய மனுஷங்கிறத காட்டிக்கணும். மன்னிப்பு கேக்குறாரு, போய் எடுத்துட்டு வா போ. நீ இப்படியே எல்லாருக்கும் நல்லது பண்ணு, உன்னை அப்படியே புடிச்சு கீழே தள்ளி விடட்டும். சொல்றத கேளு புஷ்பா. நல்லா வர புஷ்பாமா, வர சுப்பு சார். அனு போயிட்டு வர. ஐயோ அப்பா, யப்பா யப்பா, ஐயோ அப்பா, வர அப்பா. என்னாச்சு புஷ்பா, அவனுக்கு அடிபடத்துல மரகிற ஏதாவது கண்டிச்சா? என்னமோ நடந்திருக்கு சுப்பு. உன்னை தள்ளி விட்டது தப்புன்னு அவனுக்கு புரியுற மாதிரி யாரோ சொல்லிருக்காங்க. என்ன சொன்ன இப்போ? அதான் சுப்பு, உன்னை தள்ளி விட்டது தப்புன்னு அவனுக்கு யாரோ சொல்லிருக்காங்க. இல்லனா இவ்ளோ நாள் தெனாவட்டா தெரிஞ்சவன் இப்போ திடீர்னு வந்து கால எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்பானா? ஒருவேளை அது சூர்யா சாரா இருக்குமோ? கரெக்ட், இது நிச்சயமா சூர்யா சார் தான். இந்த ரகுபதிக்கு புரியுற மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் தான். கரெக்டா புஷ்பா? இல்ல யோசிச்சு பாரு, அந்த கேடு கிட்ட எதுக்கு தேடி வந்து என் கால விழ போறான்? இதுக்கு தான் சூர்யா சார் பங்கச்சோர வெளியே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு அடிபட்டது எப்படி சூர்யா சாருக்கு தெரியும்? அதை யாராச்சும் சொல்லிருப்பாங்க. அப்படி இல்லன்னா ரொம்ப வீராப்பா பேசுறதா நினைச்சுக்கிட்டு இந்த ரகுபதியை உடலை கொட்டி அடி வாங்கிருக்கணும். இருக்கு சுப்பு. மாப்பிளனா மாப்பிளதான். நம்ம வீட்டு பூஜை கூட வராம எங்கயோ போயிருக்காருன்னு பார்த்தா ரகுபதியை பதம் பார்க்க தான் போயிருக்காருன்னு இப்பதானே புரியுது. புஷ்பா, மாப்பிள வந்தாச்சு. வாங்க மாப்பிள. உங்களுக்காக ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, சாரி, ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனோ. ஸ்டாஃப் கூட கொஞ்சம் வெளியே போயிருந்தேன், அதான் டைம் ஆயிடுச்சு. மாப்பிள, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நன்றியா? லேட்டா வந்ததுக்கா? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? அனு, நீயும் கூட சேர்ந்துட்டியா? மாப்பிள, நாங்க எதுக்கு உங்களை கிண்டல் பண்ண போறோம்? சுப்பு மேல நீங்க வச்சிருக்க மரியாதைய நாங்க நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம். சுப்பு சார் மேல நான் எப்பவுமே மரியாதை தான் இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் தான். இல்லனா அந்த ரகுபதி அப்படி ஓடி வந்து கதறி என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பானா? இதுல திருநூறு பூசி விடுன்னு அடம் வேற. ரகுபதி உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டானா? ஏன்? இன்னும் எங்க கிட்ட எல்லாம் மறைக்காதீங்க சூர்யா சார், எங்களுக்கு எல்லாம் தெரியும். மாப்பிள, ரகுபதி என்ன தள்ளி விட்டாங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? ரகுபதி உங்களை கீழே தள்ளி விட்டானா? ராஸ்கல், இன்னைக்கு அவன. நீங்க வேற, இப்ப அவனை அடிச்சு அடியே போதும். இதுக்கு மேல அடிச்சீங்க அவன் தாங்க மாட்டான். நான் ரகுபதி அடிச்சனா? என்ன சொல்றீங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி இப்படி இதான் இந்த டவுன் டு எர்த் ஆட்டிடியூட் தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாப்பிள. ஒருவேளை தேவநந்தனியா இருக்குமோ?